படம் அந்த அளவுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமல ஒரு சைடு திட்டுறாங்க, மணிரத்னம் சார ஒரு சைடு திட்டுறாங்க. இந்த மாரி போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸ்ல. அதே நேரத்தில் மணிரத்னம் ஒரு சுமாரான படத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த கமல் சார் வந்து சிம்பு சார் தானா அப்படின்ற அளவுக்குலாம் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். தியேட்டருக்கு போகும்போது கூட நிறைய பெண்கள் வந்து சிம்புவுக்காக வந்தாங்க. கண்டிப்பா சார். டப்பிங் யூனியன்லேருந்து அவங்கள நீக்கிட்டாங்க. சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இன்னைக்கு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மீடியாவில் வந்து நீ ஒரு கருத்தை சொல்லிட்டல, உனக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாளைக்கு நீ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மீடியாவில் போய் நிற்ப. அப்போ உனக்கு வந்து நாங்கள் வாய்ப்பே தரமாட்டோம்னு தயாரிப்பாளர்களும் சரி நடிகர்களும் சரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கே தெரியும் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தக் லைஃப் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த படம் எல்லாரோட மத்தியிலையும். அதோட ப்ரமோஷன்ஸ்க்கு அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, அவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். சரி, ஓகே, இவ்வளோ பண்ணுறாங்களே, அப்போ படம் வந்துட்டு வேற லெவலாக இருக்க போது. பாட்டெல்லாம் ஒன்று ஒன்றையும் கேட்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தேட்டரில் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்த படம். ஆனால் நேற்று படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலை ஒரு சைடு திட்டுறாங்க, மணிரத்னம் சாரை ஒரு சைடு திட்டுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸில். படம் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்து? உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு படம்? அதாவது இந்த படத்தை ஒரே அடியாக கழுவி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா படத்தில் வந்து அங்கங்கே வியப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் மணிரத்னம் ஒரு சுமாரான படத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் பாடல்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அது ஏதோ இப்போ ஒரு ஸ்டைலாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பாட்டை முழுசாக படத்தில் வந்து பயன்படுத்துகிற வழக்கம் போயிடுச்சு. அங்கங்கே பிட்டு பிட்டாக போடுறாங்க. அல்லதுனா அந்த பாடல் காட்சிகளில் வேறு ஏதாவது ஒரு காட்சிகளை நினைச்சு கதையே அதுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒரு காட்சியை போட்டு அப்படி நிரப்புறாங்க பாடலை. ஸோ அதுமாரி அது என்ன ஸ்டைல்னு நமக்கு தெரியல. நம்ம எதிர்பார்த்து போகிறது ஒன்றா இருக்குது, அங்கே இருக்கிறது வேற ஒன்றா இருக்குது. கிட்டத்தட்ட தக் லைஃப்பும் அப்படி தான் வச்சுங்களேன். பட் ஒரேடியாக அதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றுறாங்கல்ல, அவ்வளவு மோசமான படமெல்லாம் இல்லை. இல்லை, பழைய ஸ்டோரி தான். இதுக்கு அவ்வளோ இது பண்ணீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இல்லை. எப்போவுமே ஸ்டோரி வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்டோரிக்குள்ளே அதான் சொல்ல முடியும். இதை தாண்டி நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த சொல்கிற விதம் எப்படி இருக்குங்கிறது தான். இந்த திரைக்கதை ரொம்ப விறுவிறுப்பாக இருந்ததுன்னா அந்த படத்தை கைத்தட்ட போகிறாங்க. அது ரொம்ப சொதப்பலாக இருந்தால் குப் பண்ணிட்டு வர போகிறாங்க. இந்த படம் வந்து திரைக்கதையில் ரொம்ப சொதப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக கமலும் மணிரத்னமும் சேர்ந்து தான் திரைக்கதை எழுதியிருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே லெஜெண்டாக இருக்கிறதுனால ஒருத்தர் குறை சொல்ல முடியாமல் இவர் சொன்னதை அவரு சரின்னு இருக்காரு, அவர் சொன்னதை இவர் சரின்னு இருக்காரு. ஆக மொத்தம் அதை சொதப்பியிருக்காங்க. இன்னொன்று, இப்போ ஒரு படம்னா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 2.25 மணி நேரம் எந்த படம் போகுதோ அந்த படத்துக்கெல்லாம் ஒரு ஆபத்து இருக்குது. அது இந்த படத்துக்கும் இருக்குது. ஓகே சார். இப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் கூட வந்துட்டு முத்தமழை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய இது இருந்தது. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்ப்பு இருந்தது. தீயா சின்மையா அவங்க பாடுறதா நல்லா இருக்குது, தீயை விட சின்மை பாடுறது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம். அந்த பாட்டு வந்துட்டு படத்தில் வைக்காதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு வெறுப்பாயிடுச்சு. இதுக்காக தானடா நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டு வைக்காததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? காரணம் மணிரத்னம் தான் சொல்லணும். என்ன காரணம்? ஆக்சுவலாக இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எப்போ இந்த பாட்டு வரும். ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ரொம்ப பேர் முணுமுணுத்துட்டே போனாங்க, என்ன அந்த பாட்டு இல்லாமல் போயிடுச்சு படத்தில் அப்படின்ட்டு. இந்த குரல் வந்து எப்படி மணிரத்னத்தை எட்டாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பாட்டு அந்த சின்மை மேடையில் பாடின பிறகு எல்லா இடங்கள்லையும் அதை பற்றி தான் டாக்கு. சோசியல் மீடியாலாம் அந்த பாட்டை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்கணுங்கிற உணர்வு முதல்ல அவருக்கு வந்திருக்கணும். ஒருவேளை ஒரு ஏற்கனவே வேணான்னு நினச்சிருந்தா கூட, என்னப்பா அந்த பாட்டை இப்படி கொண்டாடுறாங்க, பாட்டை ரெடி பண்ணி தூக்கி எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணு இந்த பாட்டை அப்படின்னு சொல்கிறவர் தான் சரியான டைரக்டராக இருக்க முடியும். அவங்க தான் கலெக்ஷனை பற்றி யோசிக்க முடியும். பட் இவர் இருக்கிற பாட்டையும் தூக்கி விட்டு படத்தை காமிச்சாருன்னா அது மக்களை என்னவா நினைக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் மக்களை மதிப்பவர் தான் சிறந்த கலைஞராக இருக்கும். நம்ம கொடுக்கறத தானே பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்படி நினைக்கக்கூடாது இல்லை. அது வந்து மணிரத்னம் நிஜமாக ஒரு மேலே கோபமே வருது. ஓகே சார். இப்போ இந்த பாட்டு இல்லை, படமும் வந்து சரியில்லை, இப்போ நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படின்னும் போது படம் போட்ட காசை எடுக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நிலவரம் தெரிஞ்சிருக்கும், வருமா வராதா அப்படின்னு. இல்லை, அவங்க நான் தியேட்டருக்களே ப்ராஃபிட் தான். ஆக்சுவலாக தியேட்டரில் வந்து பணம் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது தனி. அது ஓடாமலே படம் ரிலீஸ் ஆகாமலே அவங்களுக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட். ஓகே. அது வந்து ஒரு 70 கோடி 80 கோடி டேபிள் ப்ராஃபிட்டே பண்ணிட்டாங்க. ஓகே. என்னென்னா இந்த சேட்டலைட்டு, ஓடிடி, இன்னும் பல
ஏரியாலாம் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து தியேட்ரிக்கல்ங்கிறது ஒரு தனி கலெக்ஷன், அது எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட்டு அவங்க எதிர்பாராத அளவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே சார். இப்போ பல பேர் வந்துட்டு நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுல இருக்கேன்னா யாரை மாதிரி ஆகணும்னா சங்கர், மணிரத்னம் இவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து வாயில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக அதை தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி சொல்கிறவங்களும் பல பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வர இந்த 2 பேருமே வந்துட்டு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க. இப்போ அவங்களோட 2 பேரோட படமுமே வந்துட்டு அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம என்னடா எப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் இல்லை, கட்டாயமா. நீங்கள் எப்போவுமே ஒரு 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 துறைக்கு வரும்பொழுது அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இயக்கம் அப்படின்னு வரும்போது சங்கர், மணிரத்னம் தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அது எல்லாமே மாயையாக மாறி போச்சு. நாம் நினச்சிக்கிட்டு இருந்த அவங்க வந்து இப்படியெல்லாம் படம் எடுப்பாங்களா, இவ்வளோ மோசமாக அவங்களால ஒரு படம் எடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு அவங்களுடைய புகழை அவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. இன்னொன்று தவிர்க்கவே முடியாது. யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பழசாகி தானே ஆகணும். நீங்கள் எவ்வளவு தங்கமே பழசாயிருங்க, அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அப்போ அடுத்தடுத்து புதுசு புதுசாக யாராவது வருவாங்க. அவங்களுடைய திறமையை பார்த்து நம்ம வியந்து போவோம். ஒரு காலத்தில் இளையராஜா எவர் கிரீன், அது அவரெல்லாம் நம்ம கணக்கிலேயே சேர்க்கக்கூடாது. பட் அந்த இடத்த கூட லேசாக ஷேக் பண்ணுறதுக்கு ரஹ்மான் ஒருத்தர் வந்தார். இப்போ ரஹ்மானை ஷேக் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் வந்தார். அப்போ இது வந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் வந்து தொடர் வெற்றிகளை கொடுக்குறாங்களோ அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு கூட்டம் வரும். அதனால் இப்போ சங்கர், மணிரத்னம் இடத்துக்கு நாளைக்கு யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி லோகேஷ் கனகராஜெல்லாம் வியந்து பார்க்குறாங்க. ஸோ ஒருவேளை அவர் கூட அந்த இடத்துக்கு வரலாம்ல. ஓகே. இந்த படம் வந்துட்டு கர்நாடகாவில் வந்து கேஸ் போயிட்டு இருக்க 10 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியல. 10 நாள் கழிச்சு தான் கேஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க. அங்கே வந்தால் ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா இந்த படத்துக்கு? இல்லை, இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவர் கருத்தில் அவர் உறுதியாக இருக்கார். அங்கே இருக்கிற திரைப்பட வர்த்தக சபை நாங்கள் படத்தை வெளியிட விரும்புகிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 10 நாள் கழித்து இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு நெகட்டிவான கருத்து இருக்குல்ல, இது வந்து அங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்ல. இப்போ இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு எப்பா இது எதுக்குப்பா பார்க்க போகிறீங்கன்னு பல பேர் கேட்பாங்க. இந்த ஓப்பனிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ இதுக்கப்புறம் அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகி என்ன பண்ண போகுது? ஆனாலும் என்ன, ஆகலனாலும் என்ன, அவர் வந்து கமல் வந்து தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார், இந்த படமே வேணான்னு முடிவெடுத்தாருங்கிற பேர் வரலாற்றில் நிற்கும். அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஓகே சார். லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், நம்ம வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு வந்து விஜய் சார் துப்பாக்கி கொடுத்த மாதிரி இதில் வந்து பேரை கொடுத்துருக்காரு கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரி. அந்த சீனை தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது ஒர்க் அவுட் ஆகுமா? அடுத்த கமல் சார் வந்து சிம்பு சார் தானா அப்படின்ற அளவுக்குலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது லைட்டாவது இருக்கா? இல்லை இல்லை, சிம்பு வந்து தனியாக அவர் கொடுத்த இடத்த வந்து அவர் கரெக்டாக ஃபில்லப் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவருடைய அந்த ஃபைட்டு காட்சிகளை சொல்லணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிம்புனுடைய அந்த தோற்றம்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கெட்டப்பு. என்ன பண்ணுறது, அவர் இந்த ஹேர் நிறைய வளர்ந்த பிறகு அவர் வரல. அவர் வேறு படத்துக்கு தான் அதெல்லாம் வளர்த்துருந்தார். STR 50 தேசிங் பெரியசாமி படத்துக்காக வளர்த்த ஹேர் தான் அது. அது எந்த படத்துலையும் பயன்படுத்தலை. இப்போ இந்த படத்தில் வந்து அந்த ஹேரோட வர்றது, அவருடைய கம்பீரமாக வர்றது போகிறதெல்லாம் அந்த பெண்கள் நிறைய பேர் ரசிக்கிறாங்க. நான் தியேட்டருக்கு போகும்போது கூட நிறைய பெண்கள் வந்து சிம்புவுக்காக வந்தாங்க. ஆமாம், கடைசியில் சிம்பு பார்த்துட்டு அவங்க விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. பயங்கரமாக கையெல்லாம் இந்த சிம்பு வர்ற காட்சிகள்லாம் கை தட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் அடடா இவங்க வந்தது வந்து கமலுக்காகவோ மணிரத்னத்துக்காகவோ இல்லை, சிம்புவுக்காக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால் சிம்பு அவருடைய ரோலை கரெக்டாக பண்ணி. ஓகே சார். இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் சின்மயும் தீயும் பாடினதுக்கு அப்புறமா சின்மய் ஒரு சைடு வந்துட்டு ஒரு பீக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க பீக்கில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பற்றி பல பேர் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அவங்களுமே வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2019 பேன் பண்ணிட்டாங்க, ஏதோ இதுக்காக பேன் பண்ணாங்க. அது என்ன ஸ்டோரி அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அதை கிளற வேணாமேன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் கீரை வைக்கிற ஆயாவை கூட அது தெரியும். ஸோ அதனால் நம்ம திரும்ப அதை உட்காந்து என்ன காரணம்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப அவங்க சேருவாங்களான்னு வேணா பேசலாம். இப்போ டப்பிங் யூனியன்லேருந்து அவங்கள நீக்கிட்டாங்க. சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இன்றைக்கி சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராதாரவி வந்து அவங்கள நீக்கினத்துக்கு சில காரணங்கள் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் வைரமுத்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் மீட்டூவில் ராதாரவியை திட்டி 2 பேர் சொன்னதை இவங்க ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சங்கத்திலிருந்து சங்கத்தின் தலைவருக்கு எதிராக ஒரு வேலையை பார்க்கும்போது இவங்க எப்போ சிக்குவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க.
கரெக்டாக இவங்க சந்தா கட்டாமல் போனோன்னே அதை காரணம் காட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி சின்மயிக்கு கிடைத்த ஆதரவு, மீடியாக்களுடைய கோபம் முழுக்க ராதாரவி மீது திரும்பி இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ எதுக்கு பிடிவாதம், இன்னொன்று ராதாரவியும் வந்து இன்றைக்கி ரொம்ப பக்குவமான ஒரு மனிதராக மாறிக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் வந்து விஷாலோட ஒரு மேடையை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவமான மனிதராக மாறியிருக்கார். இதே ராதாரவி வந்து நடிகர் சங்கத்தில் அப்படி கோலோச்சிய போது விஷால் மாதிரி ஆட்கள் தான் உள்ளே வராங்க. அவருடைய நாற்காலி ஆட்டம் கண்டதே விஷால் மாதிரி ஆட்களால் தான். அப்போ அவருடைய கோபம் முழுக்க விஷால் மேலே இருந்துச்சு. பல பேர் விஷால்கிட்டே நீங்கள் வெளியில் போகும்போது தனியாக போகாதீங்க, ராதாரவி வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் மிரட்டியிருக்காங்கன்னா ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க கவனமாக இருங்க அப்படின்னு. ஆனாலும் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு விஷாலை வந்து வாழ்த்துற இடத்துல அவர் இருக்கார். இப்போ திருமண அறிவிப்பை வந்து மேடையிலே ராதாரவி வச்சுட்டு தான் சொல்கிறாங்க அவங்க. அப்போ எல்லாரும் போல் அவர் வாழ்த்துறாரு. அந்த மேடையில் உட்காந்த ஒரு விஷால் குறித்து சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அப்போ அவ்வளவு பக்குவமான ஒரு மனிதர் சின்மயி விஷயத்துலேயும் கட்டாயமாக ஆவார்ல. அப்போ திரும்ப அவங்கள சேர்த்துக்குங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கும்போதோ, அல்லது சின்மயியே நான் திரும்ப சேர்த்துக்குங்க என்ன அமௌண்ட்டோ கட்டிடுறேன்னு சொன்னால் சரிமான்னு தான் சொல்ல போகிறாங்க. இப்போ அந்த காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் மாதிரி தான். கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னே இருக்கும். கடைசியாக அவங்க பொண்ணை கொடுங்கன்னு எடுத்துக்குங்கன்னுவாங்க. ரொம்ப ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். மொத்த படத்தினுடைய கதையை அப்படி ஒரு செகண்டில் மாறிடும். அந்த மாதிரி இவங்க ஒரு ஃபோனை போட்டு, சார் நான் சங்கத்தில் சேரணும், எவ்வளோ பணம் கட்டணும்னா இவ்வளோ கட்டுமான்ட்டு போயிட போகிறாரு. அது நடக்குமா? யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும்ல. அது தெரியல. ஆனால் பழைய பிடிவாதம் அவர்கிட்ட இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ இந்த சங்கத்துல இருந்து நீக்கிட்டா பாட்டு பாட முடியாது அப்படின்ற மாதிரிலாம், அது என்ன ஒரு இதுன்னு எங்களுக்கு கிளியரா இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து டப்பிங் யூனியனில் தான் இவங்க நீக்கப்பட்டாங்க. ஓகே. பாட்டை நிறுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் யாருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 6 வருஷத்துக்கே நான் 20 பாட்டு தான் பாடினேன். ஒரு மாசத்துக்கு 20 பாட்டு பாடுறதுக்கும் 6 வருஷத்துல 20 பாட்டு பாடுறதுக்கும் அதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு மற்ற இசையமைப்பாளர்கள் கொடுக்கல. காரணம் என்னன்னா, இவங்க வந்து பொது வெளியில் ஒருவரை பற்றி குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, ஏதோ ஒரு அவங்கள வந்து வர்றவங்கள சீக்கிரம் கதவை திறக்காமல் வெளியில் உட்கார வைக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு அவமரியாதை நடந்துருது. இதை போய் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? அப்போது ஒரு பிரச்சனைக்குரிய நபரை நாம ஏன் சேர்த்துக்கணும், நாம ஏன் அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். சினிமாவிலே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் ஏன் கதையை திருடி ஒரு படமாக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் எங்கேயாவது படம் பண்ணியிருக்கார பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா, மீடியாவில் வந்து நீ ஒரு கருத்தை சொல்லிட்டல, உனக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாளைக்கு நீ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மீடியாவில் போய் நிற்பேன். அப்போ உனக்கு வந்து நாங்கள் வாய்ப்பே தரமாட்டோம்னு தயாரிப்பாளர்களும் சரி நடிகர்களும் சரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இதில் சின்மயி வெளியில் 10 சேனலில் பேசுகிறாங்களா, அவங்கள கிட்ட சேர்க்காத, எதுக்கு ஆபத்தை கூட வச்சுருக்க அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு பாட காரணம் இல்லாமல் போச்சே தவிர, டப்பிங் யூனியன் மட்டும்தான் அவங்கள பாடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. பாடுவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஓகே சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.